ஃபுல்லாக விறகுல பண்ணுறதாங்க. பாரம்பரிய முறைப்படி விறகில் பண்ணக்கூடிய மருத்துவம். விறகில் பண்ணக்கூடிய மருத்துவத்துக்கு 190% அதோட பவர் இருக்கும். அதனால தான் விறகடுப்பு வச்சுருக்கோம். திப்பிலி ஓமம் இது மிளகுங்க. மிளகு கொல்லிமலை மிளகுங்களா? கொல்லிமலை குறுமிளகு. கூகை நீர். இது வந்து ஒரு பவுடர் ஐட்டம். வந்து சித்திரத்தை. சித்திரத்தை. இது சித்திரத்தை குடிநீர்லாம் குடிக்க சொல்லுவாங்கல்ல? ஆமாம், சித்திரத்தை குடிநீர், சித்திரத்தை பால், சித்திரத்தையில் பசும்பாலில் கலந்து சித்திரத்தை சாப்பிட்டோம்னா கபம் குறையும். இதெல்லாம் ராவாக இருக்கிறது எல்லாமே ரா மெட்டீரியல். சரிங்க. இப்போ வெளியில் வந்து இது கொண்டு போய் பவுடர் பண்ணுறது, அதை பற்றி கொண்டு போய் பவுடர் ஆக்கி பாரம்பரிய முறையில் அம்மி கல்வத்தில் போட்டு அரைச்சி சரி அதை பக்குவப்படுத்துவோம். சரிங்க. நிழலில் உலர்த்தி எல்லாம் பண்ணுவாங்க. உலர்த்தி எல்லாம் பண்ணுவோம். ஏன் இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதருக்கு முதுமை தோற்றம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மூளையில வந்து இருக்கக்கூடிய செல்கள் 100 கோடி செல்கள் இருக்கு. இந்த 100 கோடி செல்களும் 30 வயசு வரைக்கும் நல்லா ஆக்டிவா ஆரோக்கியமா இருக்கும். இந்த 30 வயசுக்கு பிறகு இந்த 100 கோடி செல்கள் டெய்லி 7000 செல்களாக இறந்து கொண்டே வர வர நம்மளுக்கு முதுமைகள் வந்து அப்படியே நம்ம நோக்கி பயணிக்குது. இந்த முதுமைகளை விரட்டி அடிக்கும் விதமாக இந்த 7000 செல்கள் டெய்லி இறக்கக்கூடிய விதத்தை வந்து மாற்றும் விதமாக நம்மளுடைய பாரத் ஹெர்பல்ல சிறந்த காயகல்ப மருந்து இருக்கு. அந்த காயகல்ப மருந்து நம்ம அனைவரும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த இளமையை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கலாம். இந்த சிந்தனைக்கு உரிய மருந்து, சித்தம் தெரியக்கூடிய மருந்து காயகல்பம் ஒன்று இருக்கு. அது போக இன்னொரு காயகல்பம் நம்ம உடம்புக்குள்ள ஒரு காயகல்பம் இருக்கு. அந்த காயகல்பம் நம்மளுடைய சிந்தனை வந்து எவ்வளவு செயல்பாடுகள் இருந்தாலும் அமைதியான ஒரு வெற்றிடத்தை நோக்கி, ஒரு இடத்துக்கும் இன்னொரு பேச்சுக்கும் ஒரு பேச்சுக்கு நடுவில் ஒரு வெற்றிடம், ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு பேரு ஒரு சூனியம் சொல்லி சொல்லுவோம். அந்த சூனியத்துடைய ஆழத்தை உள்நோக்கி ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பார்த்தோம். அதுக்கு முறையா பயிற்சி எடுத்துக்கிட்டா நீங்க உணர்ந்து பார்க்கலாம். அது இங்க சொல்லித்தரோம். அந்த சூழ்ச்சிமத்தை நீங்க உணர்ந்து பாருங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் உணர்ந்து பாருங்க. ஒரு யோசனைக்கு இன்னொரு யோசனைக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு. அந்த யோசனையில சூனியம் இருக்கு. அந்த சூனியம் பெரிய இடமா இருக்கு. அந்த பெரிய இடத்துல வந்து பேரானந்தம் இருக்கு. அந்த பேரானந்தமே நம்மளுக்குரிய சிந்தனையாக இருக்கு. சரிங்க சார். சிந்தனை தெரிய மருந்தா இருக்கு. அப்புறம் தங்கத்தில் தங்கம் தனித்தங்கம் உள்ளிருக்க வீணாசை ஏதுக்கடின்னு ஒரு சித்தர் பாடுறாரு. தங்கத்தில் தங்கம் எப்படி மனுஷன் உடம்புக்குள்ள தங்கம் இருக்க முடியும்? தங்கத்தில் தங்கம் தனித்தங்கம் உள்ளிருக்க வீணாசை ஏதுக்கடி. அத உள்ளே தங்கம் இருக்க, வெளியில இருக்க தங்கத்தை ஏன் தேடுற அப்படின்றாரு. தங்கத்தின் தனித்தங்கம் உடம்புக்குள்ள இருக்கு. உடம்புக்குள்ள தங்கம் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட கனிம வளமே உலகத்துக்குள்ள அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. உடம்புக்குள்ள எல்லா விதமான கனிம வளம் இருக்கு. பொக்கிஷம் அற்புதமான பொக்கிஷம் இருக்கு. இந்த சித்த வைத்திய திரட்டு, சித்த வைத்திய நூல்கள்ல தங்க செந்தூரம், தங்க பஸ்பம், வெள்ளி பஸ்பம், வெள்ளி செந்தூரம், காந்த செந்தூரம், காந்த பஸ்பம், அயபஸ்பம், அயச்செந்தூரம் நிறைய மெட்டல் விதத்துல இருக்கக்கூடிய செந்தூரங்கள் இருக்கு. அப்ப இது ஏன் மெட்டல் விதமா இந்த செந்தூரங்களை யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கணயம், நம்ம கணயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து இரும்பு கனிமங்களும் காப்பர் கனிமங்களால நிறைஞ்சது. அந்த கணயத்தை அரைச்சு அதுல இருந்து பிரிச்சு எடுத்தோம்னா ஒவ்வொரு கணயத்திலையும் ஒரு 50 கிராம் அளவுக்கு செம்பு எடுக்கலாமா, காப்பர் எடுக்கலாமா. அப்ப இந்த காப்பர் எங்க இருக்கு? கணயத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நமக்கு பித்த நீர் சுரக்குது. அந்த பித்த நீர் தான் டைஜஷன் ஆகுது. அந்த பித்த நீரை எடுத்து ஆய்வு பண்ணோம்னா அதுல என்ன கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்க கண்டெய்னர் வந்து கோல்டு கண்டெய்னர் வந்து அதிகமா இருக்கு. அந்த பித்த நீரையே அமிர்தமாக்குறது எப்படி அப்படிங்கிறத யோக கலையில பதஞ்சலி சூத்திரம். பதஞ்சலி அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம், பணிவுன்னு அர்த்தம். அந்த பாம்புங்கிற அந்த வாசி யோகத்து மூலமாகவும் சித்தர்கள் ஞான யோகத்தின் மூலமாகவும்
அந்த தங்கத்தின் தனித்தங்கத்தை உணரலாம். நம்மளோட லங்ஸுக்கு பேர் கோல்டுன்னு ஒரு பேர் இருக்கு. நம்ம லங்ஸோட நிறத்தை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா தங்க கலரா தெரியும். நம்ம லங்ஸ் வந்து தங்க நிறம் வாய்ந்தது லங்ஸ். அது மாதிரி நம்ம உடம்புல லங்ஸ் தங்க கலரு, கணையம் வந்து காப்பர் கலரு, பித்தப்பை தங்க கலர், அதுலயும் கோல்டு சத்து இருக்கு. மண்ணீரல் இரும்பாவே இருக்கும், இரும்பு வடிவத்திலே இருக்கும், அதுக்கு பேர் மண்ணீரல் பேரு. கிட்னியும் வந்து இரும்பு சத்து உடையது. ஒரு கிட்னி பேஷண்ட் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டர் போனதும் செக் பண்ணுவாங்க. ஒரு மனிதனுக்கு அயன் சத்து இருக்கணும் அப்படின்னா அயன் சத்து இருந்தாதான் வந்து பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல அயன் கண்டென்ட் வந்து கரெக்டா இருந்தாதான் ஹீமோகுளோபின் கரெக்டா இருக்கும், இல்லாட்டி ஹீமோகுளோபின் கம்மியாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான கனிமமும், எல்லா விதமான வளங்களும், எல்லா விதமான பிரளயங்களும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. பிரளயம் எது மூலமா ஏற்படுது? ஒரு மனுஷன் எமோஷனல் மூலமா. பிரளயம் எது மூலமா சந்தோஷமாவது? ஒரு மனிதன் அமைதியாகிறது மூலமா. அமைதி அடைஞ்சோம் அப்படின்னோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியம் அடையலாம். அதனால திரும்ப திரும்ப சொல்றது அமைதி 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 அப்படிங்கிறது மூலமா நம்ம தங்கத்தை உள்ள தங்கத்தை உணர்ந்து ஆரோக்கியமா இருக்கலாம். அந்த தங்கத்தின் சத்துக்கள் குறைபாடு ஆகிறதுனால தங்க செந்தூரம், தங்க பஸ்பங்களை சாப்பிட்டு தங்கத்தை கூட்டிக்கலாம். இன்னைக்கு கவர்மெண்ட் பார்மோகோப் இந்தியா புஸ்தகத்துல வந்து தங்க பஸ்பத்துக்குரிய இன்கிரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி செய்யணுங்கிறது, அயச்சந்தனம் எப்படி செய்யுங்கிறது பார்மோகோப் இந்தியாங்கிற நூல்ல இருக்கு. ஆனா எல்லா விதமான இதுவும் நம்ம இந்திய சட்டத்தின்படி, இந்திய அரசியலமைப்பு, இந்தியாவுடைய மருத்துவ ஆயுஷ் நிறுவனத்தின் சட்டத்தின்படி எல்லாமே பர்ஃபெக்டா கொடுக்கப்பட்டுள்ள நூல். ஆனா எல்லாரும் அந்த நூல் படி நம்ம எல்லா மருந்தும் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கலாம். தேவைக்கு சிறந்த சித்த மருத்துவரும் சிறந்த ஆயுர்வேதிக் மருத்துவர்கள் மூலமா ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் சாப்பாடெல்லாம் எப்படி செய்யணும்? 3 நேரமும் கட்டாயம் சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லி சாப்பிடுறாங்க. 3 நேரம் கட்டாயம் சாப்பிடணும், 3 நேரத்துக்கு சாப்பிடணும், கட்டாயமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. எப்படி கட்டாயமா சாப்பிடணுமா இல்ல பசி எடுத்து சாப்பிடணுமா சார்? சாப்பாடுங்கிறது வண்டியோட பெட்ரோல் தேவை, அது மாதிரி இந்த உடம்பு ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவைங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த உடம்புக்கு எனர்ஜி தேவை அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு தேவை. உடம்புக்கு தேவையான கலோரியன் வந்து சாப்பாடுல கொஞ்சம் கிடைக்கும். ஆனா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியத்துடன் எடுத்துக்கணும். ஒரு வேளை சாப்பிடுறவங்க யோகி, 2 வேளை சாப்பிடுறவங்க யோகி, 3 வேளை சாப்பிடுறவங்க துரோகி. அப்ப இந்த துரோகியாக எல்லாரும் இருக்குங்க தவிர யாருக்கு துரோகி? நம்ம உடம்புக்கு நம்மளே துரோகியா இருக்கிறோம். அதனால துரோகியா எல்லாரும் இருக்கலாமா, எல்லாரும் யோகியா இருக்கலாமா, எல்லாரும் போகியா இருக்கலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம தான் முடிவு பண்ணோம். 2 வேளை சாப்பிட்டு அற்புதமாக போகியா வாழலாம், 1 வேளை சாப்பிட்டா அற்புதமா யோகியா வாழலாம். ஆனா கட்டாயம் 2 வேளை சாப்பாடு ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம். 2 வேளை சாப்பாடும் ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா சுகர் மாத்திரை, பிரஷர் மாத்திரை, பிபி மாத்திரை, இந்த கண்ட லொட்டுலூசுக்குங்கிற தேவையில்லை. அதுக்குள்ள எல்லா விதமான சத்தும் எனர்ஜியும் நல்லா கிடைச்சிரும். சரிங்க சார். நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய பகுத்தறிவுள்ள பிறவி மனித பிறவி. அறிவிருந்தும் தப்பு செஞ்சா அந்த பிறவிக்கு என்ன பிறவின்னு பேர் வைக்கிறது தெரியல. அப்ப நம்மளாம் அறிவுள்ள மனிதர்களா இருக்கிறோம். அப்ப அறிவுள்ளபடி செயல்பாடுகளை செயல்படுத்தி நடந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் அறிவை செயல்படுத்தி செயல்பாடுடன் அறிவுடன் அனைவரும் செயல்பாடுகளை நம்ம நடந்துக்கணும். எல்லாரும் அறிவோட செயல்படுத்தி உடம்பு ஆரோக்கியம் எப்படி வாழ்றதுங்கிறத பாரத் கர்பல்ல வந்து தங்கியிருந்து எல்லாரும் இந்த அறிவை பெற்று எல்லாரும் ஆரோக்கியத்துடன் வாழுங்க. ஆரோக்கியமா எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அந்த மருத்துவமனையை வந்து ஒரு சோசியல் சர்வீஸா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறைந்த கட்டணத்துல நிரந்தர சேவையுடன் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு அனைவரும் வாழும்.